செம்மரம் வெட்டச் சென்றதாக ஆந்திராவில் கைதான 32 தமிழர்களில் ஒருவர் சங்கர். அவரது குடும்பம் செய்வதறியாது திகைத்து நிற்கிறது. கண்ணீர் வற்றாத கண்கள், முகத்தில் படர்ந்த சோகத்துடன் நிற்கிறார் அமுதா. ஆந்திராவில் செம்மரம் வெட்ட வந்ததாக ரேணிகுண்டாவில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான சங்கரின் மனைவி இவர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையடிவாரத்திற்கு கீழே இருக்கும் கீழ் செண்பகத்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த அமுதாவின் குடும்பம் 2 நாட்களாக தவித்துக் கொண்டிருக்கிறது. 3 குழந்தைகளுடன் சங்கருக்காக காத்திருக்கும் இந்த குடும்பத்தின் ஒரே வருவாய் ஆதாரம் சங்கர் மட்டுமே. ஊரில் வேலைவாய்ப்பு இல்லாததால் அண்டை மாநிலங்களில் போர்வெல், காப்பி தோட்ட வேலைக்கு செல்லும் சங்கர் இந்த முறையும் அப்படித்தான் வீட்டில் கூறிவிட்டு சென்றார். ஆனால் செம்மரம் வெட்டச் சென்றதாக கைது செய்யப்பட்டுள்ளார். போர்வெளிக்கு தான் சார் போனார். காசு இல்லாமல் தான் போனார். போர்வெளிக்கு போனதா சொல்லிட்டு போனார். பசங்க படிக்கிறதுக்கு காசு இல்லை, சீட்டு ஒன்று கட்டிக்கிறேங்க, சீட்டுக்கு காசு இல்லாமல் தான் போனார். மரம் வெட்டலாம் போல, போர்வெளிக்கு தான் போனார். ஒரு வேரில் ஒன்று கட்டாயி போயிடுச்சு. போர்வெளிக்கு போய் நல்லா கத்தி பிடிக்க மாட்டார். கணவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு அவரை விடுதலை செய்து தர வேண்டும் என்றும் இவர் கோரிக்கை விடுக்கிறார். முதலமைச்சராக தான் இவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். நாங்கள் அந்த வேலைக்கெல்லாம் போகல சார். என் மலைவாய மக்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த வேலையை விட்டா எங்கள் வீட்டு யாருக்கும் வேலை தெரியாது, வேறு வேலை தெரியாது. வருமானத்திற்கு வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அரசுக்கு அமுதா கண்ணீருடன் வேண்டுகோள் விடுக்கிறார். அவ்வப்போது செம்மரம் வெட்டச் சென்றதாக தமிழர்கள் கைது செய்யப்படுவதும், அதனால் பல குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதற்கும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர் கிராம மக்கள். புதிய தலைமுறைக்காக மோகன்ராஜ்.